வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களுக்கு பகிரப் போகும் ஒரு ரகசியம் உண்டு. அதை நீங்கள் சரியான முறையில் செய்துவிட்டீர்கள் என்றால் வெறும் 3 இரவுகளுக்குள் உங்கள் அதிர்ஷ்டம் அப்படி ஒரு மாற்றத்தை அடையும். அதை பார்த்து மக்கள், இது எப்படி சாத்தியமானது, இது எப்படி ஒரு அதிசயம் என்று கேட்பார்கள். இது எந்த புத்தகத்திலோ மறைந்திருக்கும் ஒரு கோட்பாடு அல்ல, முற்றிலும் நடைமுறை தேர்வில் நிரூபிக்கப்பட்ட ஒரு ரகசியம். இதை உலகம் முழுவதும் கான்டெஸ்ட் குயின் என்று அழைக்கப்பட்ட ஹெலன் ஹாட்சல் என்பவர் பயன்படுத்தியிருந்தார். அவர்தான் ஆயிரக்கணக்கான போட்டிகளில் வெற்றி பெற்றார். கார்கள், வீடுகள், பணம், வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள், இவை அனைத்தையும் அவர் தனது ஆழ்மனதிற்கு உத்தரவு கொடுத்து அடைந்தார். உங்களில் பலர் இப்போது யோசித்துக் கொண்டிருப்பீர்கள், இது உண்மையிலேயே சாத்தியமா? வெறும் நினைப்பதாலோ தூங்குவதாலோ ஒருவன் கோடீஸ்வரனாக முடியுமா? என் பதில் ஆமாம். ஆனால் அது சாத்தியமாகும், நீங்கள் சரியான முறையில் செய்தால். ஏனெனில் இது ஒரு சிறப்பு முறை. இரவில் தூங்குவதற்கு முன்னர் உங்கள் மூளை பகுதியை நிரல்படுத்தும் உத்தி. இதை முழுமையான நம்பிக்கையுடனும் சரியான முறையிலும் செய்பவர்கள் அவர்களின் வாழ்வில் உண்மையிலேயே அற்புதங்களை சந்தித்துள்ளனர். ஏன் குறிப்பாக இரவு நேரம்தான் முக்கியம்? இரவில், குறிப்பாக நீங்கள் படுக்கச் செல்லும் தருணத்தில், உங்கள் மூளை மெல்ல ஆல்பா நிலைக்கு சென்று அடுத்து தீட்டா நிலைக்கு சென்று விடுகிறது. அதுவே அந்த தருணம். உங்கள் ஆழ்மனம் மிக அதிகமாக திறந்திருக்கிறது. பகலில் நாம் யாவற்றையும் சிந்திக்கும் போது நமது விழிப்பு மனம் அதற்கு தடையாய் நிற்கிறது. அது சந்தேகம் செய்கிறது, பயப்படுகின்றது, தர்க்கம் செய்கிறது. ஆனால் இரவில் அது உறங்கத் தொடங்குகிறது. அப்பொழுது உங்கள் எண்ணங்கள் நேரடியாக அவற்செய்தன மனதில் செல்கின்றன. அங்கேயேதான் பிரபஞ்சத்திற்கு உங்கள் உத்தரவு அனுப்பப்படுகிறது. அப்படியானால் ஹெலனின் இரகசியம் என்ன? அவர் சொல்லியிருந்தார், ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் எனக்கு வேண்டியதை நான் என் மூளைக்கு ஒரு உத்தரவாக அளிப்பேன். அது எனது வாழ்வில் நிஜமாகிவிட்டது என்று உணர்வேன். மறுநாளிலிருந்தே பிரபஞ்சம் வேலை செய்யத் தொடங்கும் அவருடைய முறைமையில் ஒரு சின்னம் இருந்தது. அதை அவர் எப்போதும் தலையணையின் கீழ் வைத்திருப்பார். அந்த சின்னம் அவருக்கு ஒரு தூண்டுகோல். ஒவ்வொரு இரவும் அதை பார்த்ததும், இன்று நான் பிரபஞ்சத்துக்கு உத்தரவு தர வேண்டும் என்று அவரது மூளை நினைவு பெறும். பின்னர் அவர் சொல்வார், நான் 3 நாளில் $3000 வென்றுவிட்டேன். நன்றி பிரபஞ்சமே. அதில் ஆச்சரியம் என்னவென்றால், அவர் இந்த முறையை நூற்றுக்கணக்கான தடவை செய்துள்ளார். ஒவ்வொரு முறையும் அதிசயப்பட வைக்கும் பலன்களே கிடைத்தன. அந்த சின்னம் என்னவென்றால், அது சிலருக்கு வித்தியாசமாக இருக்கலாம். சிலருக்கு அது ஒரு சிறிய கல் போல இருக்கலாம். இன்னொருவருக்கு ஒரு காகிதத்தில் வரையப்பட்ட ஒரு குறி. இன்னும் சிலருக்கு அது ஒரு மதச் சின்னமாக இருக்கலாம். ஆனால் அதன் பொருள் ஒன்றே. அந்த சின்னம் உங்கள் மூளைக்கு நினைவூட்டும் ஒரு கருவி. நீங்கள் உத்தரவு தர வேண்டும் என்பதை மறந்துவிடாமல் சொல்லும் ஒரு நினைவுச் சின்னம். ஹெலன் கூறியிருந்தார், சின்னம் என்பது வெறும் பழக்கத்தை உருவாக்கும் கருவி மட்டுமே. நீங்கள் மறந்துவிடாமல் ஒவ்வொரு இரவும் அதே உத்தரவை மீண்டும் கூற வேண்டும். இதுவே மிக முக்கியமான படி. இதை நீங்கள் தவறாகச் செய்துவிட்டீர்கள் என்றால் முழு ப்ராசஸ் பயனற்றது. உங்கள் ஆழ்மனதிற்கு உத்தரவு அளிக்கும்போது நீங்கள் 3 விஷயங்களை செய்ய வேண்டும். முதலாவது, உணர்வு. வெறும் சொல்வது போதாது, அதை உணர வேண்டும். அது உண்மையிலேயே உங்கள் வசம் வந்துவிட்டது போல் உணர வேண்டும். உதாரணமாக, நீங்கள் அந்த பணத்தொகையை உங்கள் கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். அதை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அதன் வாசனையை கூட உணர்கிறீர்கள். இரண்டாவது, நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும். நன்றி பிரபஞ்சமே என்று சொல்லும்போது நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுவிட்டீர்கள் என்று உணர்வீர்கள். இந்த நன்றிதான் உங்களை பெறுபவர் நிலைக்கு கொண்டு சென்று விடுகிறது. மூன்றாவது, தெளிவு. உங்களுக்கு வேண்டியதை முழுமையாக தெளிவாகச் சொல்ல வேண்டும். குழப்பமான உத்தரவு பிரபஞ்சத்திற்கு குழப்பமாகத்தான் தோன்றும். உதாரணமாக, எனக்கு சீக்கிரம் பணம் வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக, நான் 3 நாளில் $1,00,000 பெற்றுவிட்டேன் என்று சொல்ல வேண்டும். ஏன் 3 நாட்கள் போதுமானது தெரியுமா? ஹெலன் இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார். முதல் நாள் உத்தரவு உங்கள் ஆழ்மனதில் செல்கிறது. 2ஆம் நாள் அந்த ஆற்றல் பிரபஞ்சத்தில் பரவி விடுகிறது. 3ஆம் நாள் அது நிஜமாக உருவெடுக்கத் தொடங்குகிறது. ஹெலன் தனது வாழ்நாளில் 30 வருடங்கள் இந்த முறையை பின்பற்றினார். ஒவ்வொரு முறையும் அவர் பலன்களை பெற்றார். 3 நாட்களில் ஏதேனும் தடைகள் ஏற்பட்டால் அது அவருடைய நம்பிக்கை சற்றே தளர்ந்ததாலோ அல்லது அவர் உத்தரவை தெளிவாக அளிக்காததாலோ தான் என்று அவர் புரிந்து கொண்டார். நண்பர்களே,
நீங்கள் இன்னும் இன்றைக்கும் பணம், வெற்றி, அதிர்ஷ்டம் இவையெல்லாம் மற்றவர்களுக்காகத்தான், எனக்காக அல்ல என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்களே உங்களை தடுத்துக் கொள்கிறீர்கள். பிரபஞ்சம் எல்லோருக்கும் அளவில்லாததாக இருக்கிறது. வித்தியாசம் என்னவென்றால், சிலர் பிரபஞ்சத்திடம் கேட்கிறார்கள், சிலர் அமைதியாக காத்திருக்கிறார்கள். இந்த ரகசியம் இனி காத்திருக்க விரும்பாதவர்களுக்காகவே, தமது வாழ்க்கையை தமது உத்தரவால் மாற்றிக்கொள்ள விரும்புவோருக்காகவே. முந்தைய பகுதிகளில் ஹெலன் ஹட்சல் எப்படி வெறும் 3 நாளில் அதிசயமான பலன்களை பெற்றார் என்பதை நீங்கள் அறிந்தீர்கள். ஆனால் இப்போது உண்மையான கேள்வி என்னவென்றால், இந்த ரகசியத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தப் போகிறீர்கள்? நீங்கள் எப்படி தூங்கிக் கொண்டே உங்கள் அதிர்ஷ்டத்தை திறக்கப் போகிறீர்கள்? ஏனெனில் கேட்பதாலோ படிப்பதாலோ ஒன்றும் நடக்காது. இதைச் செய்வதில்தான் சக்தி இருக்கிறது. அதைச் செய்வதற்கான சரியான முறையை அறிந்து கொள்வதில்தான் வலிமை இருக்கிறது. இந்த பகுதியில் நான் உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை சொல்லப் போகிறேன். எந்தச் சின்னம் உங்களுக்கு மிகச் சிறந்ததாக இருக்கும்? உங்கள் மூளைக்கும் பிரபஞ்சத்திற்கும் தெளிவான உரையாடலை நிகழ்த்த அதற்கான உத்தரவை எப்படி தயார் செய்ய வேண்டும்? பலன்கள் விரைவில் கிடைக்க எப்போது, எப்படி செய்ய வேண்டும்? 95% பேர் செய்யும் தவறுகளை எப்படி தவிர்க்க வேண்டும்? சின்னத்தை எப்படி தேர்வு செய்வது? நண்பர்களே, சின்னம் என்பது எந்த தந்திர மந்திரப் பொருளும் அல்ல. அது வெறும் ஒரு காட்சி பிரேரணை. அது உங்கள் மூளைக்கு இன்று உத்தரவு தர வேண்டியது இருக்கிறது என்று நினைவூட்டும் ஒரு குறி. ஹெலன் சொல்வார், சின்னம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் முக்கியமானதாக இருக்க வேண்டும். அது உங்களுக்கு நேர்மறையான உணர்வு தர வேண்டும். உதாரணமாக, நீங்கள் மத நம்பிக்கை உடையவராக இருந்தால் உங்கள் இறைவனின் சிறிய படம் அல்லது சின்னத்தை தேர்வு செய்யலாம். நீங்கள் இயற்கையை விரும்புவோராக இருந்தால் ஒரு சிறிய கல் அல்லது கிறிஸ்டல் வைத்துக் கொள்ளலாம். இல்லையெனில் எளியதாக ஒரு காகிதத் துண்டில் உங்கள் உத்தரவை எழுதிக் கொண்டதையே வைத்துக் கொள்ளலாம். அடிப்படையில் அது உங்களுக்கு நெருக்கமாகவும் நம்பிக்கையுடனும் தினமும் நினைவூட்டக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இந்த சின்னத்தின் நோக்கம் வெறும் உங்களின் இரவு பழக்கத்தை தூண்டுவதற்காக மட்டுமே. உத்தரவை எப்படிச் செய்வது? இதுதான் மிக முக்கியமான பகுதி. நண்பர்களே, 95% பேர் இங்கேயே தவறு செய்கிறார்கள். அவர்கள் தமது உத்தரவை குழப்பமாகச் சொல்கிறார்கள். அதன் விளைவாக பிரபஞ்சம் கூட இவருக்கு என்ன வேண்டும் என்று புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. பின்னர் அவர்கள் சொல்வார்கள், இது எல்லாம் பொய்யே. உத்தரவிற்குள் 3 விஷயங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். 1. குறிப்பான அளவு அல்லது பொருள். உங்களுக்கு எதை வேண்டும் என்று தெளிவாகச் சொல்ல வேண்டும். உதாரணமாக, நான் 3 நாளில் 50,000 ரூபாய் பெற்றுவிட்டேன். 2. காலக்கெடு. அதை எப்போது வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும். காலக்கெடு இல்லாமல் விட்டால் அந்த உத்தரவு பல வருடங்கள் வரை நிலுவையிலேயே இருக்கும். 3. நன்றி. நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுவிட்டீர்கள் என்ற உணர்வோடு நன்றி பிரபஞ்சமே என்று சொல்ல வேண்டும். அப்படியானால் சரியான உத்தரவு இப்படித்தான் இருக்கும். நான் 3 நாளில் 50,000 ரூபாய் பெற்றுவிட்டேன். நன்றி பிரபஞ்சமே. எப்போது, எப்படிச் சொல்ல வேண்டும்? அதுவே முக்கியமான நேரக்கணக்கு. நீங்கள் படுக்கையில் படுத்துவிட்டு விளக்குகளை அணைத்து கண்களை மூடிய பின் உங்கள் சின்னத்தை கையில் எடுக்கவும் அல்லது தலையணையின் கீழ் வைக்கவும். குறைந்தது 10 முறை மெதுவாக உத்தரவை சொல்லுங்கள். ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் அது உங்களிடம் ஏற்கனவே வந்துவிட்டது போல உணருங்கள். அதன் பிறகு அந்த உணர்வோடு தூங்கிவிடுங்கள். நீங்கள் அந்த உணர்வோடு விரைவாக தூங்கினால் உத்தரவு நேரடியாக ஆழ்மனதில் சென்றுவிடும். மக்கள் செய்யும் மிகப்பெரிய அவர்கள் என்ன தெரியுமா? இதுதான் முக்கியமான பகுதி. ஏன் பலர் இந்த முறையை தொடங்கியும் பலனை பெற முடியவில்லை? காரணம், அவர்கள் இந்த 3 தவறுகளைச் செய்கிறார்கள். முதல், சந்தேகம். முதல் நாளிலேயே இது உண்மையிலேயே நடக்குமா என்று சந்தேகப்படுகிறார்கள். இந்த சந்தேகம் முழு பிராண சக்தியையும் வீணாக்கி விடுகிறது. 2. உத்தரவை மாற்றிவிடுதல். ஒவ்வொரு இரவும் வேறுபட்ட உத்தரவை கூறுகிறார்கள். ஒரு நாள் 500 ரூபாய் வேண்டும் என்று சொல்கிறார்கள். அடுத்த நாள் 1,00,000 ரூபாய் வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது மிகப்பெரிய தவறு. 3. தொடர்ச்சியை நிறுத்திவிடுதல். 3 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். நடுவில் ஒரு நாளாவது விட்டுவிட்டால் ஆற்றல் முறிந்து விடுகிறது. ஏன் 3 நாட்கள்தான் சக்தி வாய்ந்தவை? ஏனெனில் உளவியல் அறிவியலும் ஆன்மீக கோட்பாடும் சொல்லுவது, மூளையில் புதிய நரம்பு இணைப்புகளும் புதிய பழக்கங்களும் உருவாக குறைந்தது 3 முறை தொடர்ச்சியாக மீண்டும் செய்ய வேண்டும்.
3 நாளில் உங்கள் மனம் அந்த உத்தரவை உண்மை என நம்பத் தொடங்குகிறது. அதே ஆற்றல் பிரபஞ்சத்திற்கும் தொடர்ந்து அனுப்பப்படுகிறது. அங்கேயே இருந்து நிஜம் மாறத் தொடங்குகிறது. அடுத்த நிலை, உங்கள் ஆற்றல் நண்பர்களே. இப்போது நீங்கள் சின்னத்தையும் உத்தரவையும் சரியாக அறிந்துவிட்டீர்கள். ஆனால் உண்மையான விளையாட்டு உங்கள் ஆற்றலில்தான் இருக்கிறது. உங்கள் ஆற்றல் பலவீனமாயிருந்தால், பயமும் சந்தேகமும் நிறைந்திருந்தால், உங்கள் உத்தரவு எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அது பிரபஞ்சத்துக்குச் சரியான சக்தியோடு செல்லாது. நினைவில் கொள்க, பிரபஞ்சம் வெறும் உங்கள் வார்த்தைகளை மட்டுமல்ல, அது உங்கள் அலைவரிசையை கேட்கிறது, உங்கள் உணர்வுகளை கேட்கிறது. இந்த பகுதியில் நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். எவ்வாறு உங்கள் உணர்வுகளை நேர்மறை ஆற்றலாக மாற்றுவது, எந்த இரவு பழக்கங்கள் உங்கள் ஆற்றலை குறைத்து விடுகின்றன, தூங்குவதற்கு முன் எளிதாகச் செய்யக்கூடிய எத்தனை செயல்கள் உங்கள் அலைவரிசையை உயர்த்துகின்றன, பயம் மற்றும் சந்தேகத்தை எப்படி தகர்க்கலாம். நண்பர்களே, பயமும் சந்தேகமும் உங்கள் ஆற்றல் வெளிக்கோளத்தின் மிகப்பெரிய எதிரிகள். இந்த 2 விஷயங்களே உங்கள் செய்தியின் சக்தியை பாதியாக குறைத்து விடுகின்றன. அதனால் தூங்குவதற்கு முன் நீங்களே உங்களுக்குள் 5 முறை சொல்லுங்கள்: எனது உத்தரவு உண்மையே, நான் அதற்கு தகுதியானவன், நான் பிரபஞ்சத்தில் முழு நம்பிக்கை வைத்துள்ளேன். இந்த வார்த்தைகள் உங்கள் ஆழ்மனதை நிரல்படுத்தும். நீங்கள் சந்தேகத்திலிருந்து வெளியேற உதவும். ஆழ்மனதில் நம்பிக்கை அமர்ந்தவுடன் பிரபஞ்சமும் உங்கள் உத்தரவை ஏற்றுக்கொள்ளத் தவறாது. உயர் ஆற்றலுக்கான 3 சக்தி வாய்ந்த இரவு பழக்கங்கள். 1. நேர்மறை பட்டியல். தூங்குவதற்கு முன் அன்றைய தினத்தில் நடந்த 5 நல்ல விஷயங்களை நினைவுகூருங்கள். ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லுங்கள். இதனால் உங்கள் மனம் எதிர்மறையிலிருந்து விடுபடும். உங்கள் ஆற்றல் சக்தி வாய்ந்ததாக மாறும். 2. ஆழ்ந்த சுவாசம். ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள். குறைந்தது 10 முறை செய்யுங்கள். இதனால் உங்கள் மனம் அமைதியாகும், இதயத் துடிப்பு சீராகும், நீங்கள் ஆழ்ந்த ஓய்வு நிலைக்கு செல்கிறீர்கள். இந்த ஓய்வு நிலையே உங்கள் ஆற்றலை பிரபஞ்சத்துடன் இணைக்கிறது. 3. எதிர்மறை சுத்திகரிப்பு கற்பனை. உங்கள் மேல் வெள்ளை ஒளி பொழிகிறது என்று கற்பனை செய்யுங்கள். அந்த ஒளி உங்கள் உள்ளிருக்கும் பயம், சந்தேகம், கோபம் ஆகியவற்றை வெளியேற்றி விடுகிறது என்று உணருங்கள். இந்த கற்பனையே உங்கள் உள்ளேயுள்ள தடைகளை அகற்றி உங்கள் அலைவரிசையை தூய்மைப்படுத்தும். ஆற்றலை தாழ்த்திவிடும் தவறுகள். தூங்குவதற்கு முன் கைபேசியில் சுழற்றி பார்ப்பது. இது மனதை சிதறடிக்கிறது, எதிர்மறையை அதிகரிக்கிறது. கோபம் அல்லது பயத்துடன் தூங்கச் செல்வது. பகலில் நடந்த ஏதாவது தவறை மனதில் வைத்துக்கொண்டு தூங்கினால் அதே எதிர்மறை உங்கள் உத்தரவை குறைத்துவிடும். பிறரை குற்றம் சாட்டுவது. என் அதிர்ஷ்டம் மோசம், உலகம் கெட்டது என்று நினைப்பது உங்கள் ஆற்றலை மிக அடிப்படைக்கு தள்ளிவிடும். நேர்மறை ஆற்றலால் வரும் மாற்றங்கள். நீங்கள் இந்த பழக்கங்களை சரியாகச் செய்யத் தொடங்கினால் 1-2 நாளிலேயே உணர்வீர்கள். தூக்கம் ஆழமாகவும் அமைதியாகவும் இருக்கும். காலையில் எழுந்தவுடன் நேர்மறை ஆற்றலை உணர்வீர்கள். சிறிய விஷயங்கள் கூட உங்கள் பக்கம் நடக்கத் தொடங்கும். மக்கள் திடீரென உங்களிடம் நல்லவர்களாக நடக்கத் தொடங்குவார்கள். மிகப்பெரிய மாற்றம் என்னவென்றால், நீங்கள் இரவில் அளித்த உத்தரவு விரைவாக நிஜமாக மாறத் தொடங்கும். ஏன் இந்த இரவு ரகசியம் செயல்படுகிறது? ஏனெனில் தூங்குவதற்கு முன் மூளை ஆல்பா மற்றும் தீட்டா அலைநிலைகளுக்குச் செல்கிறது. அங்கேயே ஆழ்மனம் மிகவும் செயல்படும். அந்த நேரத்தில் அளிக்கப்பட்ட உத்தரவு நேரடியாக உங்கள் ஆழ்ந்த மனத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் சென்று சேர்கிறது. மேலும் அது உயர்ந்த ஆற்றலுடன் சென்றால் பிரபஞ்சமும் பதிலளிக்க வேண்டிய நிலை உருவாகிறது. ஏன் ஆழ்மனம் முக்கியம்? நீங்கள் எவ்வளவு சரியான உத்தரவைச் சொன்னாலும் உங்கள் அவச்சைதன மனம் அதை உண்மையாக ஏற்க மறுத்துவிட்டால் அது பிரபஞ்சத்துக்குச் செல்லும் முன்னரே அழிந்துவிடும். காரணம், பிரபஞ்சத்துக்கு முன் இருக்கும் முதல் கதவு உங்கள் ஆழ்மனம்தான். அந்த கதவு திறக்காவிட்டால் பிரபஞ்சம் உங்கள் உத்தரவை ஏற்றுக்கொள்ளாது. ஆழ்மனதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆழ்மனம் ஒரு குழந்தை போல. ஆனால் அந்த குழந்தை உங்கள் வாழ்க்கையின் 95% நிர்வகிக்கிறது. இந்த குழந்தை தர்க்கம் செய்யாது. அது எதை கேட்கிறதோ அதை மீண்டும் மீண்டும் கேட்டு வந்தால் அதையே உண்மை என நம்பிவிடும். அதனால்தான் நீங்கள் சிறு வயதில் கேட்டிருந்தால், பணத்தாலே எல்லாம் கெடுக்கும், என் அதிர்ஷ்டம் மோசம், எனக்கெப்போதும் நல்லது நடக்காது, இவற்றையே ஆழ்மனம் உண்மை என ஏற்றுக்கொண்டிருக்கும். அதனால்
நீங்கள் இப்போது உத்தரவு கொடுத்து நான் பணக்காரன், நான் வெற்றி பெறுகிறேன் என்று சொன்னால் ஆழ்மனம் சொல்லும், இது பொய், இப்படியொரு விஷயம் எப்போதும் நடந்ததே இல்லை. எனவே உங்கள் உத்தரவு நிராகரிக்கப்படுகிறது. ஆழ்மனதை எப்படி திரும்ப நிரல்படுத்துவது? நண்பர்களே, அதற்கான 3 உளவியல் உத்திகளை நான் உங்களுக்கு தருகிறேன். இவை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவை. 1. மீண்டும் மீண்டும் சொல்லுதல். ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்பும் ஒவ்வொரு காலை எழுந்ததும் குறைந்தது 21 முறை உத்தரவைச் சொல்லுங்கள். உதாரணமாக, நான் பணக்காரன், நான் வெற்றி பெற்றவன், பிரபஞ்சம் என்னை உதவி செய்கிறது. ஏனெனில் மீண்டும் சொல்வதால் பழைய நிரல்கள் பலவீனமடையும், புதிய நிரல் வலுவாகும். 2. உணர்வு. வெறும் சொல்லாதீர்கள். நான் பணக்காரன் என்று சொல்லும்போது உண்மையிலேயே நீங்கள் பணக்காரராக உணருங்கள். உங்களிடம் இலட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கிறது என்று கற்பனை செய்யுங்கள். இதயத் துடிப்பு கூட அதிகரிக்க வேண்டும், மகிழ்ச்சி பெருக வேண்டும். இந்த உணர்வே உத்தரவுக்கு அதிசய சக்தியை கொடுக்கும். 3. கற்பனை. உங்கள் கண்களால் பார்த்தது போல கற்பனை செய்யுங்கள். உதாரணமாக, நீங்கள் புதிய வீடு வாங்கியுள்ளீர்கள், கார் சாவி உங்கள் கையில் உள்ளது, உங்கள் வங்கிக் கணக்கில் இலட்சக்கணக்கான பணம் இருப்பதை காண்கிறீர்கள். ஏனெனில் ஆழ்மனம் படங்களை மொழியைக் காட்டிலும் வேகமாக புரிந்து கொள்கிறது, அதையே உண்மை என நம்புகிறது. ஆழ்மனதை பலவீனப்படுத்தும் 3 பெரிய எதிரிகள்: பயம் மற்றும் சந்தேகம். உத்தரவைச் சொன்னபின் இது தவறாகிவிடுமோ, உண்மையில் வேலை செய்வதா என்று யோசித்தால் அந்த பயம் உத்தரவை ரத்து செய்துவிடும். எதிர்மறை மனிதர்களுடன் இருப்பது. அவர்களின் வார்த்தைகள் உங்கள் ஆழ்மனதிற்கு விஷமாகப் போய்விடும். உத்தரவை மாற்றிவிடுதல். இன்று நான் பணக்காரன் என்று சொல்கிறீர்கள், நாளை பணம் தேவையற்றது என்று சொல்கிறீர்கள். இது ஆழ்மனதை குழப்புகிறது. உத்தரவு பயனின்றி போய்விடுகிறது. சில அறிகுறிகள். உங்கள் உத்தரவு வேரூன்றி விட்டதற்கான சில அறிகுறிகள் உண்டு. திடீரென நேர்மறை உணர்வு வரும். சிறிய அதிசயங்கள் நடக்கத் தொடங்கும். எங்கிருந்தோ பணம் கிடைக்கலாம், நல்ல வாய்ப்பு வரலாம், பழைய நண்பர் உதவி செய்யலாம். நீங்கள் முயற்சி செய்யாமலேயே சரியான நேரத்தில் சரியான மனிதர்களை சந்திக்கத் தொடங்குவீர்கள். நினைவில் கொள்க, இவையெல்லாம் சுட்டிக்காட்டுகள். உங்கள் உத்தரவு இனி வெறும் வார்த்தை அல்ல, அது உங்கள் ஆழ்மனதில் வேரூன்றிவிட்டது. ஒரு உத்தரவு உங்கள் மனதின் ஓர் அங்கமாகிவிட்டால் பிரபஞ்சமே தானாகவே அதை நிறைவேற்றத் தொடங்கிவிடும். பிரபஞ்சத்தின் சூத்திரம் மிகவும் எளிது. உங்கள் ஆழ்மனம் உண்மையென ஏற்றுக்கொண்ட விஷயம், அதுவே பிரபஞ்சத்தில் உங்களுக்கான நிஜமாக மாறத் தொடங்கும். அதனால்தான் இந்த பகுதி மிக முக்கியமானது. ஏனெனில் உங்கள் உத்தரவு உள்ளத்திலிருந்து ஆழ்மனதின் நிலைக்கு வந்துவிட்டால் பிரபஞ்சம் அதை நிராகரிக்க முடியாது. நண்பர்களே, நீங்கள் உத்தரவு கொடுத்து விட்டீர்கள், உங்கள் ஆற்றலை உயர்த்திவிட்டீர்கள், அவற்செய்தன மனத்தை அதை ஏற்கச் செய்து விட்டீர்கள். இப்போது அடுத்த பெரிய கேள்வி: எப்படி தெரிந்து கொள்வது உங்கள் உத்தரவை பிரபஞ்சம் பிடித்துக் கொண்டதா? அது எப்போது நிஜமாகப் போகிறது? ஏனெனில் இங்குதான் அதிகமானோர் தோற்றுவிடுகிறார்கள். அவர்கள் பிரபஞ்சம் வேலை செய்து கொண்டிருப்பதை காணமாட்டார்கள். எதுவுமே நடக்கவில்லையே என்று நினைத்து பாதியிலேயே கைவிடுகிறார்கள். ஆனால் நீங்கள் பிரபஞ்சத்தின் சைகைகளை படிக்க கற்றுக்கொண்டால் உங்கள் உத்தரவு பாதையில் இருப்பதை தெரிந்து கொள்வீர்கள். அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒன்று: நம்பிக்கையை பிடித்து நிற்பது. சைகைகளின் அறிவியல் பிரபஞ்சம் நேரடியாக வந்து உன் உத்தரவை நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லாது. அது சைகைகளாகவே சொல்வது. அந்தச் சைகைகள் ஒவ்வொருவருக்கும் வேறுபடுகின்றன. சில நேரங்களில் அது மனிதர்களின் மூலம் வரும், சில நேரங்களில் பாடல்கள் அல்லது புத்தகங்களின் மூலம் வரும், சில நேரங்களில் கனவுகளின் வழியாக வரும். இந்தச் சைகைகள் வரத் தொடங்கும் போது அது பிரபஞ்சம் உங்கள் உத்தரவை நிறைவேற்றத் தொடங்கியிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. மேலும் தொடர்ந்து நில், எல்லாம் சரியாகச் சென்று கொண்டிருக்கிறது என்று உங்களை ஊக்குவிக்கிறது. உங்கள் உத்தரவு வழியில் வந்துவிட்டதற்கான 5 சைகைகள். 1. ஒரே விஷயம் மீண்டும் மீண்டும் தோன்றல். நீங்கள் பணக்காரராகும் உத்தரவைச் சொன்னீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அடிக்கடி பணம், வெற்றி, அதிர்ஷ்டம் போன்ற சொற்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லது கேட்கிறீர்கள். இதுவே உங்கள் ஆற்றல் பிரபஞ்சத்துடன் இணைந்து விட்டதற்கான குறி. 2. திடீரென புதிய வாய்ப்புகள் கிடைத்தல். புதிய ஆஃபர்கள், திட்டங்கள் அல்லது எதிர்பாராத வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு வரத் தொடங்கும். இது பிரபஞ்சம் சொல்வது: பாரு,
கதவுகள் திறக்கத் தொடங்கிவிட்டன. 3. கனவுகளில் சைகைகள். நீங்கள் கனவில் பணம், வெற்றி அல்லது நீங்கள் கற்பனை செய்த விஷயங்களை பார்க்கத் தொடங்குகிறீர்கள். இதன் பொருள் உங்கள் அவச்சைதனமும் பிரபஞ்சமும் முழுமையாக ஒத்திசைந்துவிட்டன. 4. ஆழ்ந்த அமைதி மற்றும் நேர்மறை உணர்வு. எந்த காரணமுமின்றி உங்கள் உள்ளத்தில் ஒரு விதமான அமைதி, நம்பிக்கை உருவாகிறது. எல்லாம் சரியாகப் போகிறது என்ற உணர்வு வரும். இது மிக வலிமையான சைகை. 5. தடைகள் திடீரென அகற்றப்படுதல். பல மாதங்களாக நீண்டிருந்த ஒரு பிரச்சினை திடீரென தீர்ந்துவிடும். இதுவே பிரபஞ்சம் உங்களுக்காக பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான தெளிவான குறி. சைகைகளை பார்த்தும் மக்கள் செய்யும் தவறுகள். அவற்றை புறக்கணித்து விடுகிறார்கள். இது சும்மா சாத்தியம்தான் என்று சொல்லி பிரபஞ்சத்தின் சைகைகளை தவறவிடுகிறார்கள். மாற்றம் வரத் தொடங்கியவுடன் பயந்து விடுகிறார்கள். தாங்களே தமது உத்தரவை ரத்து செய்து விடுகிறார்கள். பொறுமையை இழக்கிறார்கள். எனக்கு உடனே பலன் வேண்டும் என்று நினைத்து சைகைகளை பார்த்தும் நம்பிக்கையை விட்டுவிடுகிறார்கள். சைகைகள் தெரியும் போது செய்ய வேண்டிய 3 செயல்கள். நண்பர்களே, சைகைகள் தெரிந்தவுடனே 3 விஷயங்களைச் செய்ய வேண்டும். 1. நன்றி சொல்லுங்கள். நன்றி பிரபஞ்சமே, எனக்கு சைகை காட்டியதற்கு என்று உள்ளத்தோடு சொல்லுங்கள். 2. உத்தரவை மீண்டும் சொல்லுங்கள். உங்கள் உத்தரவை மறுபடியும் கூறுங்கள். இதனால் அது இன்னும் சக்தி வாய்ந்ததாகிறது. 3. நேர்மறை ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் சைகைகள் வந்த பிறகு பிரபஞ்சம் உங்களின் கவனத்தையும் நம்பிக்கையையும் சோதிக்கும். நீங்கள் உறுதியோடு நின்றால் உத்தரவு இறுதியில் நிஜமாகிவிடும். சைகைகள் வந்த பிறகு காலவரிசை எப்படி இருக்கும்? ஒவ்வொருவரின் ஆற்றலும் நம்பிக்கையும் வேறுபடும். ஆனால் பொதுவாக பெரும்பாலானவர்கள் 3 முதல் 21 நாட்களுக்குள் சிறிய மாற்றங்களை பார்க்கத் தொடங்குவார்கள். பலமுறை பெரிய வெளிப்பாடுகள் 30 முதல் 60 நாட்களுக்குள் நிஜமாகும். ஆனால் நிபந்தனை ஒன்று, நீங்கள் நம்பிக்கையை உடைக்காமல் வைத்திருக்க வேண்டும். பெரும்பாலோர் தோல்வியடையும் 5 முக்கிய காரணங்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள். காரணம் 1, நடுவில் உத்தரவை மாற்றிவிடுதல். இன்று சொல்கிறார்கள், நான் பணக்காரனாக வேண்டும். நாளை சொல்கிறார்கள், பணத்தால் என்ன பயன், எனக்கு அமைதி வேண்டும். மறுநாள் சொல்கிறார்கள், எனக்கு தேவைக்கேற்ற அளவில்தான் பணம் வேண்டும். நினைவில் கொள்க, உங்களின் உத்தரவு பிரபஞ்சத்துக்கு GPS இடம் போன்றது. நீங்கள் இடத்தை அடிக்கடி மாற்றினால் பிரபஞ்சம் உங்களுக்கு சரியான பாதையை அமைக்க முடியாது. தீர்வு: உத்தரவை இறுதியாக தீர்மானித்த பின் குறைந்தது 30 நாட்கள் மாற்றாமல் தினமும் அதை தொடர்ந்து சொல்ல வேண்டும். காரணம் 2, பலனை தேடி ஓடுவது. மக்கள் தினமும் சரிபார்க்கிறார்கள். எப்போ வரும், ஏன் வரவில்லை, இந்த முறை சரியா? இதனால் அவர்கள் ஆற்றல் திணறலாக மாறுகிறது. இந்த திணறல்தான் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய தடையாகிறது. தீர்வு: உத்தரவைச் சொல்லுங்கள், பிறகு அதை பிரபஞ்சத்திடம் ஒப்படையுங்கள். தினமும் பலன்களை பார்க்காமல் உங்கள் அலைவரிசையில்தான் கவனம் செலுத்துங்கள். காரணம் 3, எதிர்மறை வார்த்தைகள் மற்றும் மனிதர்கள். உங்கள் ஆற்றல் வெளி மிகவும் நுணுக்கமானது. நீங்கள் உத்தரவு கொடுத்த பின்பும், இது எல்லாம் அர்த்தமில்லாதது, உன்னால் எதுவும் ஆகாது என்று சொல்லும் மனிதர்களுடன் இருந்தால் அவர்களுடைய வார்த்தைகள் விஷமாக உங்களின் அவச்சைதனத்தை மாசுபடுத்தும். தீர்வு: நேர்மறை மனிதர்களுடன் இருங்கள். ஊக்கமூட்டும் வீடியோக்களை கேளுங்கள். எதிர்மறை மனிதர்கள் தவிர்க்க முடியாதவர்கள் என்றால் அவர்களுடைய வார்த்தைகளை புறக்கணிக்கும் பழக்கம் கற்றுக்கொள்ளுங்கள். காரணம் 4, தகுதியற்றவன் என்று எண்ணிக்கொள்வது. பலர் உத்தரவைச் சொல்கிறார்கள், ஆனால் உள்ளுக்குள் நினைக்கிறார்கள், நான் இதற்கு தகுதியற்றவன், இது என் அளவுக்கு இல்லை, என் அதிர்ஷ்டமே கெட்டது என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சம் உங்களுக்கு தருவது நீங்கள் உங்கள் பற்றி உண்மையென ஏற்றுக்கொண்டதே, வெறும் சொல்லிக்கொண்டது அல்ல. தீர்வு: ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் சொல்லுங்கள், நான் தகுதியானவன், நான் இதற்குரியவன், பிரபஞ்சம் இதையே எனக்கு தரத் தயாராக இருக்கிறது. சிலர் 3 அல்லது 4 நாட்கள் முயற்சி செய்து எதுவுமே நடக்கவில்லையே என்று சொல்கிறார்கள். ஆனால் நண்பர்களே, பிரபஞ்சத்திற்கும் உங்கள் ஆற்றல் மாறுதலை காண நேரம் வேண்டும். நீங்கள் பல வருடங்கள் தவறான நிரல்களால் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கியிருக்கிறீர்கள். அதுபோலவே சரியான நிரலால் அதை மாற்றத் தொடங்கினால் சில நாட்கள் பிடிப்பது இயல்புதான். தீர்வு: குறைந்தது 21 நாட்கள் முழு மனச்சிரத்தையோடு தொடருங்கள். இது பழைய அவச்சைதன முறைகளை உடைக்கவும்
புதிய முறைகளை நிலைநிறுத்தவும் தேவையான காலம். இந்த தவறுகளை தவிர்ப்பதற்கான மிகச் சக்தி வாய்ந்த முறை ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் ஒவ்வொரு காலை எழுந்ததும் வெறும் 10 நிமிடங்கள் உங்கள் உத்தரவைச் சொல்லுங்கள். அதை உணருங்கள். பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். இந்த எளிய பழக்கம்தான் உங்கள் மிகப்பெரிய கவசம். அது உங்கள் வெளிப்பாடு தோல்வியடையாமல் காப்பாற்றும். நண்பர்களே, இப்போது வரை நீங்கள் கற்றது உத்தரவை எப்படி கொடுப்பது, அவச்சைதனத்தை எப்படி திட்டமிடுவது, சைகைகளை எப்படி படிப்பது, தவறுகளை எப்படி தவிர்ப்பது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, வெளிப்பாட்டின் வேகத்தையும் அதிகரிக்கலாம். ஆம், இன்று நான் உங்களுக்குச் சொல்லப்போகும் முறை டர்போ சார்ஜிங் டெக்னிக். இதன் மூலம் உங்கள் உத்தரவு 10 மடங்கு வேகமாக நிஜமாகும். டர்போ சார்ஜிங் என்றால் என்ன? பிரபஞ்சத்தில் எல்லாவற்றும் ஆற்றலால் இயங்குகின்றன. நீங்கள் உங்கள் ஆற்றலை உயர் அலைவரிசை நிலையில் கொண்டு வந்துவிட்டால் நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒரு காந்தமாக மாறிவிடுகிறீர்கள். உங்கள் உத்தரவு சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரோசஸிங் முறையில் செல்கிறது. டர்போ சார்ஜிங் என்பது உங்கள் ஆற்றலை அந்த உயர்ந்த நிலையில் கொண்டு செல்வது. அங்கே பிரபஞ்சம் உங்களை புறக்கணிக்கவே முடியாது. டர்போ சார்ஜிங்கின் 3 சக்தி வாய்ந்த படிகள். 1. உயர்ந்த உணர்வுடன் கற்பனை. உங்கள் உத்தரவை வெறும் சிந்திக்க வேண்டாம், அதை உணருங்கள். ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் 5 முதல் 10 நிமிடங்கள் கண்களை மூடுங்கள். அந்த விஷயம் ஏற்கனவே உங்களிடம் இருப்பது போல பாருங்கள். ஆனால் வெறும் கற்பனை செய்யாதீர்கள். அதில் மகிழ்ச்சி, உற்சாகம், நன்றியுணர்வு ஆகியவற்றை உணருங்கள். ஏனெனில் உணர்வுகளே ஆற்றலின் எரிபொருள். உணர்வு இல்லாத கற்பனை முழுமையற்றது. 2. நன்றியின் டர்போ மந்திரம். ஒவ்வொரு முறை உத்தரவைச் சொன்ன பின் உள்ளத்தோடு சொல்லுங்கள், நன்றி பிரபஞ்சமே, நன்றி பிரபஞ்சமே, நன்றி பிரபஞ்சமே. இதை குறைந்தது 21 முறை சொல்லுங்கள். இதனால் உங்கள் உத்தரவு நன்றியின் உயர்ந்த ஆற்றலால் மூடப்பட்டு பிரபஞ்சத்துக்குச் செல்கிறது. அதனால் பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் வேகமாக பதில் தருகிறது. 3. மூன்றடங்கு விதி. உங்கள் உத்தரவை ஒரு நாளில் 3 முறை சொல்லுங்கள். காலை எழுந்ததும், மதியம், இரவு தூங்குவதற்கு முன். ஒவ்வொரு முறையும் 5 நிமிடங்கள் முழு உணர்வோடு மீண்டும் சொல்லுங்கள். இந்த 3 மடங்கு ஆற்றல்தான் பிரபஞ்சத்திற்கு சைகையாகிறது. இந்த மனிதர் உண்மையிலேயே தீவிரமாக இருக்கிறார். அவரது உத்தரவை விரைவாக நிறைவேற்ற வேண்டும். ஏன் இந்த டெக்னிக் வேலை செய்கிறது? ஏனெனில் பிரபஞ்சத்தின் மொழி உணர்வுகளும் மீளுரைகளும் தான். நீங்கள் சிறுவயதில் எழுத்துக்களை பலமுறை மீண்டும் சொல்லிச் சிதறாமல் மனப்பாடம் செய்தீர்கள் அல்லவா? அதுபோலவே பிரபஞ்சம் உங்கள் உத்தரவை நீங்கள் மீண்டும் சொல்லி உணரும்போது, இது இவருக்கு மிகவும் அவசியம் என்று புரிந்து கொள்கிறது. அப்பொழுது அது உங்கள் ஆற்றலை பிரதிபலிக்கத் தொடங்குகிறது. டர்போ சார்ஜிங்குடன் அவசியமான எச்சரிக்கை நண்பர்களே. நீங்கள் டர்போ சார்ஜிங் தொடங்கும்போது வாழ்க்கையில் திடீரென பல மாற்றங்கள் வரலாம். சில சமயம் பழைய மனிதர்கள் அல்லது சூழ்நிலைகள் நீங்கலாம். சில சமயம் புதிய வாய்ப்புகள் வரும். சில சமயம் வித்தியாசமான சவால்களும் வரும். பயப்பட வேண்டாம். இது அனைத்தும் பிரபஞ்சத்தின் வழிதான். உங்கள் உத்தரவு நிஜமாக மாறக்கூடிய பாதைக்கு உங்களை அழைத்துச் செல்லும் முறை. டர்போ சார்ஜிங்கை குறைந்தது 21 நாட்கள் தொடர்ச்சியாகச் செய்யுங்கள். முதல் வாரத்திலேயே சிறிய சைகைகள் தெரியும். 21 முதல் 30 நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் காணத் தொடங்குவீர்கள். ஆனால் நிபந்தனை, நம்பிக்கையிலும் உணர்விலும் சற்றும் தளர்ச்சி வரக்கூடாது. நண்பர்களே, இப்போது வரை நீங்கள் கற்றது உத்தரவை எப்படி கொடுப்பது, அவச்சைதனத்தை எப்படி திட்டமிடுவது, தவறுகளை எப்படி தவிர்ப்பது, டர்போ சார்ஜிங் மூலம் பிரபஞ்சத்தை எப்படி செயல்படுத்துவது. ஆனால் மிகப்பெரிய கேள்வி இதுதான், நீங்கள் உங்கள் கனவை அடைந்த பின்பும் அது எப்போதும் உங்களுடன் நிலைத்திருக்குமா? ஏனெனில் பலர் தங்கள் கனவை பெற்ற பின்பு சில மாதங்கள் அல்லது சில வருடங்களில் மீண்டும் பழைய நிலையிலேயே திரும்பி விடுகிறார்கள். அதாவது வறுமை, போராட்டம், விரக்தி. ஏன் இப்படியாகிறது? ஏனெனில் அவர்கள் வெளிப்பாட்டை நிரந்தரமாக்கும் முறையை அறிந்திருக்கவில்லை. நிரந்தர வெளிப்பாட்டின் ரகசியம் கவனமாக கேளுங்கள். நீங்கள் வெளிப்படுத்தும் எதுவும் உங்கள் அவச்சைதன மனத்தின் ஆற்றலின் மீதுதான் நிற்கிறது. புதிய வெற்றியை அடைந்த பிறகும் பழைய குறுக்கும் நம்பிக்கைகள், எதிர்மறை சிந்தனைகள், பயம் ஆகியவற்றை விட்டுவிடாவிட்டால் அவை மெதுவாக உங்கள் வெற்றியை விழுங்கிவிடும். பின்னர் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கே திரும்பிவிடுவீர்கள். நிரந்தர வெளிப்பாடு என்பதன் பொருள் உங்கள் ஆற்றலை அந்த வெற்றியின் நிலைமையில் நிலைத்திருக்கச் செய்வது. அப்போது உங்கள் வெளிப்புற வாழ்க்கையும் அதே போலத் தொடரும்.
அதற்கான 5 முக்கிய பழக்கங்கள். 1. வெற்றியை தினசரி இயல்பாகக் கொள்ளுங்கள். உங்கள் மனதில் சொல்லிக் கொள்ளுங்கள், இப்போது என்னிடம் இருப்பது என் அடிப்படை நிலை. செழிப்பு, வளம், மகிழ்ச்சி இவை எனக்கு இயல்பானவை. நான் தினமும் என் கனவு வாழ்க்கையின் நிலைமையில் வாழ்கிறேன். இது உங்கள் மூளையில் ஒரு புதிய செட் பாயிண்ட் உருவாக்கும். நீங்கள் அதே அலைவரிசையில் நிலைத்திருப்பீர்கள். 2. நன்றியின் பயிற்சி. உங்களிடம் ஏற்கனவே உள்ளவற்றுக்காக தினமும் நன்றி சொல்லுங்கள். காலை எழுந்ததும் இரவு தூங்குவதற்கு முன்பும் 5 விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றிதான் உங்கள் ஆற்றலை அந்த வெற்றியின் அலைவரிசையில் பூட்டிவிடும். 3. வெற்றிக்குப் பிறகும் கற்றலை நிறுத்தாதீர்கள். பலர் வெற்றி பெற்ற பின் கற்றல், வளர்ச்சி ஆகியவற்றை நிறுத்திவிடுகிறார்கள். பலர் வெற்றியை பெற்ற பின் கற்றலையும் வளர்ச்சியையும் நிறுத்திக் கொள்கிறார்கள். அதுவே அவர்களின் மிகப்பெரிய தவறு. தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருப்பவர்களின் வெற்றி தொடர்ந்து உயர்ந்தே கொண்டே இருக்கும். கொடுக்கும் பழக்கம். எப்போதும் ஏதாவது கொடுக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அது அன்பாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம், அல்லது பணமாக இருக்கலாம். ஏனெனில் நீங்கள் பிரபஞ்சத்தில் கொடுக்கும் ஆற்றலை விட்டுவிட்டால் பிரபஞ்சமும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியான ஓட்டத்தை வைத்திருக்கும். புதிய இலக்கு. உங்களுக்கு எல்லாம் கிடைத்துவிட்டது என்று தோன்றும் அந்த கணமே உங்கள் மனதில் அடுத்த பெரிய இலக்கை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் வெற்றி ஒருபோதும் நின்றுவிடாது. அது வளர்கிறது அல்லது குறைகிறது. பெரிய கனவுகளும் பெரிய இலக்குகளும் உங்கள் வெளிப்பாட்டை நிரந்தரமாக்கும். நிரந்தர வெளிப்பாட்டின் பொற்கொடி மந்திரம். நான் எப்போதும் பிரபஞ்சத்தின் ஓட்டத்தில்தான் இருக்கிறேன். நான் விரும்புவது அதுவே என் உண்மை. இந்த உண்மை எப்போதும் என் வாழ்க்கையின் ஓர் அங்கமாக இருக்கும். இதனை ஒவ்வொரு நாளும் 11 முறை சொல்லுங்கள். இது உங்கள் அவச்சைதனத்தை நிரல்படுத்தி நீங்கள் பெற்றது ஒருபோதும் இழக்கப்படாதது என நிலைநிறுத்திவிடும். நண்பர்களே, ஹெலன் ஹட்சல் போன்ற கான்டெஸ்ட் குயின் கூட இதே ரகசியத்தையே பின்பற்றினார். அவர் ஒருபோதும் தனது உத்தரவு நிறைவேற்றப்பட்ட பின் தனது ஆற்றலை குறைக்கவில்லை. அதனால்தான் அவர் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றார். வீடுகளையும் இலட்சக்கணக்கான பரிசுகளையும் பெற்றார். நீங்களும் உங்கள் ஆற்றலை எப்போதும் உயர்ந்த அலைவரிசையில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது பிரபஞ்சம் எப்போதும் உங்களுக்கு தகுந்த அளவிலான பலன்களை தொடர்ந்து கொடுக்கும். நண்பர்களே, இப்படி ஆழமுள்ள வாழ்க்கையை மாற்றக்கூடிய உண்மைகளை தொடர்ந்து அறிய விரும்பினால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். அதனால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் உங்களின் உள்ளார்ந்த சக்தியை எழுப்பும். நீங்கள் பிறந்ததே அந்த வலிமையான மனிதராக மாறுவதற்காக. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஒரு புதிய சிந்தனை, புதிய ஆற்றல், புதிய திசையுடன். நன்றி.